வணக்கம் மாணவர்களே. வகுப்பு 3 சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நம் அனைவருக்கும் பாடல் என்றால் மிகவும் சந்தோஷமான விஷயம். பாட்டு கேட்கிறது அப்படின்னாலே எல்லோருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். பாடல் என்றவுடன் முதலில் நம் நினைவிற்கு வருவது திரைப்பட பாடல்கள். சின்ன பிள்ளைங்க நீங்கள் பாடத்தை படிக்கிறீங்களோ இல்லையோ, புதியதாக ஒரு திரைப்படம் வந்த உடனே அதில் இருக்கக்கூடிய பாடல்களை மனப்பாடம் பண்ணி அதை உடனே பாட ஆரம்பிச்சிடுவீங்க இல்லையா? சரி, இன்றைக்கு நம்முடைய பாடப்பகுதி நாட்டுப்புற பாடல். நாட்டுப்புற பாடல் என்றால் என்ன? நாட்டுப்புற பாடல் என்பது கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய கருத்துக்களை பாடல்கள் மூலமாக வெளிப்படுத்துவர். கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பிறந்தது முதல் ஒவ்வொரு நிகழ்விற்கும் பாடலாக தான் பாடுவாங்க. குழந்தைகள் பிறந்த உடனே முதலில் தாலாட்டு பாடுவர். அது மாதிரி அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுக்குமே அவங்க பாடல் தான் பாடுவாங்க. உதாரணமாக பெண்கள் நாற்று நடுறாங்க. நாற்று நடுறாங்கன்னு தெரியுமா? முதல்ல ஒரு பயிர் விளையும் பொழுது விதை விதைப்பாங்க. அதுதான் நாற்று நடுறது. அந்த நாற்று நடுறதுக்கும் பாடுவாங்க. அதுக்கப்புறமா பயிர் விளைந்து அதை அறுவடை செய்யும் பொழுது அப்பொழுதும் பாடல் பாடுவாங்க. இது போன்று தினமும் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் எல்லா நிகழ்வுக்கும் அவங்க பாடல் தான் பாடுவாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், பெண்கள் வயலில் வேலை செய்யும் பொழுது சின்ன குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய மரத்தடியில் தூளி கட்டி தூங்க வைப்பாங்க. கொஞ்சம் தூரத்தில் அவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. திடீர்னு குழந்தை அழுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவாங்க? அந்த குழந்தையோட அம்மா அங்கேருந்தே ஒரு பாட்டு பாடுவாங்க. ஏன்னா அங்கேருந்து இங்கே ஓடி குழந்தைய தூக்கிறதுக்கு முன்னாடி அது ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடும் இல்லையா? அதனால் வேலை செய்கிற இடத்துல இருந்து கொண்டே முதல்ல ஒரு பாட்டு பாடுவாங்க. அந்த பாட்டை பாடின உடனே இந்த குழந்தை என்ன பண்ணும்? அழுகையை நிறுத்திடும். ஏன்னா அம்மாவோட குரல் பாடலாக கேட்குது. அம்மாவோட குரல் கேட்டவுடனே குழந்தை அழுகையை நிறுத்திடும் இல்லையா? அது மாதிரி ஒவ்வொரு சம்பவத்துக்குமே பாடலாக தான் பாடுவாங்க. அதற்கப்புறமா கிராமங்களில் நிறைய திருவிழாக்கள் கொண்டாடுவாங்க. திருவிழாக்கள் கொண்டாடும் பொழுது அங்கேயும் பாடல் நிகழ்ச்சிகள் நடக்கும். கும்மி பாட்டு, வில்லு பாட்டு, அது மாதிரியான பாடல் நிகழ்ச்சிகள்லாம் நடத்துவாங்க. கும்மி பாட்டு என்பது பெண்கள் ஒன்றாக கூடி வட்டமாக நின்று கைகளை தட்டி பாடுவது கும்மி பாட்டு. கும்மியடி பெண்ணே கும்மியடி, கை வளையல் குலுங்க கும்மியடி அப்படின்னு கும்மி பாட்டு பாடுவாங்க. அதுக்கடுத்து என்ன சொன்ன? வில்லு பாட்டு. வில்லு பாட்டு என்பது வில் ஒன்றை வைத்துக்கொண்டு அதில் சிறிய மணிகளை கட்டி கையில் ஒரு குச்சியை வைத்து வில்லுப்பாட்டு பாடுவர். அந்த வில்லுப்பாட்டில் ஏதாவது கருத்துக்களை, முக்கியமான கருத்துக்களை அல்லது கதைகளை கூறுவாங்க. தந்தனத்தும் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட, ஆகா வில்லினில் பாட அப்படின்னு வில்லுப்பாட்டு ஆரம்பித்து பாடுவாங்க. சரி, இப்போ நாட்டுப்புற பாடல் எல்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி கிராமங்களில் ஆறு இருக்கும். ஆற்றை கடந்து இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போவாங்க. அப்படி போகும் பொழுது படகுல தான் போவாங்க. படகுல போகும் பொழுது என்ன பண்ணுவாங்க? அந்த அலுப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு ஏலேலோ 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 ஐலசா, ஏலேலோ 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 ஐலசா அப்படின்னு அதுக்கு கூட ஒரு பாட்டு பாடிக்கிட்டே தான் போவாங்க. சரி, இப்போ நம்முடைய பாடப்பகுதிக்கு நாம் வருவோம். நமக்கு என்ன பாடப்பகுதி கொடுத்துருக்குறாங்க? கல்யாணமாம் கல்யாணம். இது நாட்டுப்புற பாடலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி. கல்யாணம், எல்லாரும் கல்யாண வீட்டுக்கு போயிருப்பீங்க. அங்கே என்னெல்லாம் பார்த்துருக்கீங்க? உள்ளே போன உடனே முதல்ல நம்மளை போகிறவங்கள வரவேற்பாங்க. பன்னீர் தெளித்து கற்கண்டெல்லாம் கொடுத்து வரவேற்பாங்க. அதுக்கப்புறமா இப்போ இன்னும் சில கல்யாண மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்காக சின்ன சின்ன தின்பண்டங்கள், பஞ்சு மிட்டாய், பாப்கார்ன் அதெல்லாம் கொடுக்குறாங்களா? அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போவோம், உட்காருவோம், கல்யாணத்தை பார்ப்போம்.
அதுக்கப்புறமா சாப்பாடு, இது எல்லாமே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த கல்யாணமும். இந்த கல்யாணம் யாருக்கு நடக்கிறது? பூனைக்கும் பூனைக்கும் கல்யாணம் நடக்கிறது. என்னன்னு பார்க்கலாம். பூனைக்கும் பூனைக்கும் கல்யாணமாம், பூலோகம் எல்லாம் கொண்டாட்டமாம். பூனைக்கும் பூனைக்கும் கல்யாணம் நடக்குது. இந்த பூலோகம், இந்த உலோகம் முழுவதும் சந்தோஷப்படுது. யானை மேலே ஊர்கோலமாம். பொண்ணு மாப்பிள்ளை ஊர்கோலமா வருவாங்க. நம்ம சாதாரணமான கல்யாணத்துல கூட நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி இந்த பூனை மாப்பிள்ளை பொண்ணு யானை மேல ஊர்கோலம் வராங்க. ஒட்டக சிவிங்கி நாட்டியம்மாம். கல்யாணத்துல நடன நிகழ்ச்சிகளை நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி இந்த பூனை கல்யாணத்துல யார் நாட்டியம் ஆடுறது? ஒட்டக சிவிங்கி. கொர்கொர் குரங்கு பின்பாட்டாம். கல்யாணத்துக்கு போகும் பொழுது அதே மாதிரி பாடல் நிகழ்ச்சிகளும் நீங்க பார்த்திருப்பீங்க. இங்க யார் பாடுறது? குரங்கு பின்பாட்டு பாடுது. தடபுடலான சாப்பாடாம். பாருங்க, சாப்பாடுங்கிறது மிக முக்கியமான விஷயம். நாம எல்லாருமே இந்த நாவிற்கு அடிமை. நல்ல சாப்பாடு அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அது ரொம்ப சந்தோஷம். அப்போ கல்யாணத்தில் போய் நம்ம என்ன பண்ணுவோம்? என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு பார்ப்போம். என்னென்ன சாப்பாடு வகைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சப்பாத்தி, சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், தோசை, இனிப்பு, கூட்டு, பொரியல், இது எல்லாமே கல்யாணத்தில் இருக்கும். அப்போ அது என்ன அர்த்தம் ஆகுது? தடபுடலான சாப்பாடு, நல்ல ஒரு மிக பெரிய விருந்து அப்படிங்கிறது அர்த்தம் ஆகுது. அப்போ பூனைக்கும் பூனைக்கும் கல்யாணம். அந்த கல்யாணம் இந்த பூலோகத்துக்கே கொண்டாட்டமாக இருக்கு. யானை மேல ஊர்வலம் வராங்க, ஒட்டக சிவிங்கி நாட்டியம் ஆடுது, குரங்கு பின்பாட்டு பாடுது, அதுக்கப்புறம் நல்ல தடபுடலான சாப்பாடு, மிகப்பெரிய ஒரு விருந்து நடக்குது. இங்க பாருங்களேன், இங்க பாத்தீங்கன்னா ஒட்டக சிவிங்கி நாட்டியம் ஆடுதா, அதுக்கப்புறமா யானை மேல பொண்ணு மாப்பிள்ளை ஊர்வலம் வராங்களா, அதைத்தான் இங்க உங்களுக்கு காமிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பாருங்க, குரங்கு பாருங்க, குரங்கு பின்பாட்டு பாடுது. இப்ப என்ன? தாலி கட்டும் வேலை. தாலி கட்டும் வேளையிலே மாப்பிள்ளை பூனையை காணோமாம். பொண்ணு மட்டும் தாலி கட்டும் பொழுது பொண்ணு மட்டும்தான் உட்கார்ந்துட்டு இருக்கு. யாரை காணோம்? மாப்பிள்ளை பூனைய காணோம். சந்தடி புந்தடி செய்யாமல், சந்தடி புந்தடி செய்யாமல்னா சத்தம் போடாம பதுங்கி பதுங்கி சமையல் கட்டில் நுழைந்தாராம். யாரு? மாப்பிள்ளை பூனை. தாலி கட்டும் வேலையில பொண்ணு மட்டும்தான் இருக்கு, மாப்பிள்ளை பூனையை காணோம். என்ன பண்றாரு? சத்தம் போடாம பதுங்கி பதுங்கி மாப்பிள்ளை பூனை எங்க போயிருக்கிறாரு? சமையல் கட்டுக்குள்ள போயிருக்கிறாரு. வாங்கி வச்ச பாலை எல்லாம் ஒரே மூச்சில் குடித்தாராம். சமையல் கட்டில் இருக்கக்கூடிய பால் மொத்தத்தையும் என்ன பண்ணிட்டாரு? ஒரே மூச்சுல பாலை குடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பாருங்க, இங்க பாருங்க, சமையல் கட்டுல என்ன பண்றாரு மாப்பிள்ளை பூனை? பாலை குடிக்கிறாரு. இத பெண்ணோட அம்மா, கல்யாண பெண்ணோட அம்மா அத பார்த்துட்டாங்க. பார்த்து விட்ட பெண்ணின் தாயும் பலத்த சத்தம் போட்டாராம். அதை பார்த்த உடனே பெண்ணோட அம்மா ரொம்ப சத்தம் போடுறாங்க. திருட்டு மாப்பிள்ளைக்கு என் பெண்ணை திருமணம் செய்ய முடியாது. மாப்பிள்ளை திருட்டுத்தனமா பாலை திருடி குடிக்கிறாரு. இந்த திருட்டு மாப்பிள்ளைக்கு என்னோட பெண்ணை நான் கல்யாணம் செய்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. வேண்டாம், இந்த சம்பந்தம் வெட்கக்கேடு போய் வரும். எங்களுக்கு இந்த உறவே வேண்டாம், கல்யாணம் எதுவுமே வேண்டாம், நாங்க கல்யாணத்தை விட்டுட்டு போயிட்டு வரோம் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. இங்கதான் ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். எதனால இந்த கல்யாணம் நின்று போயிடுச்சு? மாப்பிள்ளை பூனைகிட்ட இருக்கக்கூடிய திருட்டு பழக்கம். அப்போ நம்ம கிட்ட ஏதாவது ஒரு தீய குணம் இருந்தால் நமக்கு வரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் தட்டி போயிடும், கிடைக்காமல் போயிடும். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், இருந்தாலும் இந்த இடத்துல நான் நினைவுபடுத்துறேன். காகம் ஒண்ணு என்ன பண்ணும்? பாட்டி வடை சுட்டுட்டு இருக்கும் பொழுது பாட்டிக்கு தெரியாம அந்த வடையை திருடி எடுத்துக்கிட்டு போயிடும். ஆமாவா?
அப்படி எடுத்துட்டு போன காகம் அந்த வடையை சாப்பிட்டுச்சா? இல்லை. நரி தந்திரமா வந்து அந்த வடையை பறிச்சுட்டு போயிடும். ஏன் ஏன் தட்டி பறிச்சுட்டு போயிடுச்சு நரி? காகத்துக்கிட்ட இருந்த திருட்டு குணத்தால தான் அந்த வடையானது காகத்துக்கு கிடைக்கல. அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த மாப்பிள்ளை பூனைக்கிட்ட இருக்கக்கூடிய திருட்டு குணத்தால தான் அந்த வாய்ப்பு தட்டி போயிடுச்சு. அந்த வாய்ப்பானது அவருக்கு கிடைக்காம போயிடுச்சு. அப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட பழக்கங்களை நாம என்ன பண்ணிடணும்? சுத்தமா எடுத்துடணும். இவ்வளவு நேரம் உங்களுக்கு அது இருந்தா கூட பரவாயில்லை, இனிமேலாவது தெரிந்து கொண்டு நீங்க என்ன பண்ணணும்? அதையெல்லாம் வந்து அந்த கெட்ட பழக்கங்களை நீங்க விட்டுறணும். இந்த பாடலே உங்களுக்கு அதற்காக தான் கொடுத்திருக்கிறாங்க. உங்களிடம் உள்ள தீய குணங்களை, அதாவது கெட்ட குணங்களை எடுத்துட்டீங்கன்னா தான் என்ன ஆகும்? நமக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், நமக்கு நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு நடக்கும். கெட்ட குணத்தை நாம வச்சுட்டு இருந்தோம்னா அந்த வாய்ப்புகள் நமக்கு கிடைக்காம போயிடும். அதை சொல்றதுக்கு தான் இந்த பாடலே உங்களுக்கு முக்கியமா. அதை வந்து எப்படி பாருங்க, எவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறாங்க பார்த்தீங்களா? நாட்டுப்புற பாடலுங்கிறதாகல மக்களுக்கு எளிமையாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான பாடல்கள் எல்லாம் அவங்க பண்றாங்க. நாட்டுப்புற பாடல் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது, அவங்களே சொந்த வரிகளை போட்டு அந்த நேரத்துல என்ன தோணுதோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சொந்த வரிகளை போட்டு பாடுவாங்க. கிராம மக்கள் எல்லாருமே பாடுவாங்க. அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு தான் அவங்க அந்த மாதிரி சொந்த வரிகளை அந்த நிமிஷத்திலே போட்டு உடனே பாடுவாங்க. அதுக்கு ஒரு திட்டம் தீட்டி அந்த மாதிரியெல்லாம் இருக்காது நாட்டுப்புற பாடல். உடனடியாக அந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு உடனடியாக வரிகளை போட்டு பாடுவதுதான் நாட்டுப்புற பாடல். சரி, இப்போ இந்த பாடலை நாம ஒரு தடவை ஒரு ராகமா பாடி பார்ப்போமா? உங்களுக்கு பாடலை ராகமா பாடி காமிச்சா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? நான் பாடி காட்டுறேன், நீங்க பாருங்க. நான் பாடி காட்டுறேன். பூனைக்கும் பூனைக்கும் கல்யாணமாம், பூலோகம் எல்லாம் கொண்டாட்டமாம், யானை மேலே ஊர்கோலமாம், ஒட்டக சிவிங்கி நாட்டியமாம், கொர்கொர் குரங்கு பின்பாட்டாம், தடபுடலான சப்பாடாம், தாலி கட்டும் வேளையிலே மாப்பிள்ளை பூனையை காணோமாம், சந்தடி புந்தடி செய்யாமல் சமையல் கட்டில் நுழைந்தாராம், வாங்கி வச்ச பாலையெல்லாம் ஒரே மூச்சில் குடித்தாராம். பார்த்து விட்ட பெண்ணின் தாயும் பலத்த சத்தம் போட்டாராம், திருட்டு மாப்பிள்ளைக்கு என் பெண்ணை திருமணம் செய்ய முடியாது, வேண்டாம் இந்த சம்பந்தம், வெட்கக்கேடு போய் வாரோம். பாடல் எப்படி இருந்தது? நன்றாக இருந்ததா மாணவர்களே? பாடலெல்லாம் பார்த்தீங்க. இதை நீங்களும் பல முறை என்ன பண்ணுங்க, பாடி வீட்டில் பழக்கப்படுத்திக்கோங்க. அப்போ பாடல் மனதில் எளிதாக புரிஞ்சிடும். இந்த பாடல் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணங்களை விட்டுறணும். கெட்ட குணங்கள் இருந்ததுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்காது. அதனால நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணங்களை விடுத்து நல்ல குணங்களை மட்டுமே நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இது வரைக்கும் கெட்ட குணங்கள் இருந்தாலும் பரவாயில்லை, அதை விட்டுட்டு நல்ல பசங்களா மாறணும். இந்த பாடல் பாருங்க, ஜாலியா படிச்சோம். இதை வந்து நீங்க வீட்டில் பாடி பாருங்க. உங்களுடைய நல்ல பழக்கங்களை மேலும் வளர்த்துக்கோங்க. நன்றி.